ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கணும். எந்த ஸ்கூலில் சேர்க்குறது? எந்த ஸ்கூல் காஸ்ட்லியான ஸ்கூல்? எந்த ஸ்கூலில் எஜுகேஷன் கிடைக்கும்? எந்த ஸ்கூலில் நல்ல குழந்தைங்க இங்கிலீஷ் படிக்கும்? இப்படி தான் நம்ம தேடுறோமே தவிர, எந்த ஸ்கூலில் பாதுகாப்பு இருக்கும், எந்த ஸ்கூலில் ஒழுக்கம் இருக்கும், எந்த ஸ்கூலில் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக படித்து வெளியே வருவாங்கன்றதை நம்ம பார்க்குறதே இல்லைங்க. ஆமாங்க, இப்போ கல்வின்றது மிகப்பெரிய வியாபாரமாக ஆயிடுச்சு. பேப்பரில் பார்த்தா நைட்டே போய் படுத்துடுறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபார்ம் வாங்கிறதுக்காம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. நம்ம அந்த காலத்தில் படிக்கிறப்போ நம்ம தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மா எல்லாமே படித்து தான் வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. சில பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஆனால் படித்தவங்க இப்போது எத்தனை பேர் எவ்வளோ சாதிச்சிருக்காங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்கட்டும், நம்ம காமராஜர் படிக்கவே இல்லை ஆனாலும் அவர் ஒழுக்கத்துலேயும் ரொம்பவே சிறந்து விளங்கினார். இந்த நாட்டை அவர் சீஃபாக இருக்கிறப்போ ஒரு ஒரு பைசா அவருக்குன்னு கூட வச்சது கிடையாது. அவங்க அம்மா மரணிக்கிற வரைக்கும் விவசாயம் செஞ்சு தான் இறந்தாங்க. அப்போ அவங்க அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க பாருங்கள். அவருக்கு எவ்வளோ ஒழுக்கம் சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல ஒரு வசதியான ஸ்கூலில் படிக்கணும் நம்ம பையன், நம்ம பொண்ணு நல்ல வசதியான ஸ்கூலில் படிக்கணும். ஸோ அந்த ஸ்கூலில் மூலிமா படித்து வந்தால் தான் நம்ம குழந்தைக்கு எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்ட முடியுமா நம்மளால்? இருக்கிறவங்க கட்டுறாங்க, இல்லாதவங்க கடன், வட்டி, அதுக்காக ஓட்டம். அதுக்கப்புறம் குழந்தைங்கள இன்னும் சேர 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 கடன். ஒரு காலகட்டத்தில் முடியல. அந்த படிப்புக்காக நம்ம வாங்கின கடனோ இல்லை குழந்தைங்களுக்காக கடனோ அந்த குழந்தைங்களுக்கே விஷத்தை ஊற்றி கொன்னுடுறோம் இல்லையா? இப்போது படிப்பாகட்டும் மருத்துவமாகட்டும் ரெண்டுமே ஒரு வியாபார சாலையாக போயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. கோவம் இருந்துச்சுனாக்கா, குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். படிப்பு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட், இல்லாமல் கிடையாது. அதை விட இம்பார்ட்டண்ட் நம்ம குழந்தைங்க பாதுகாப்பு, உயிர், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கமான முறைகள். இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இல்லையா? ஸோ நீங்கள் படிப்பை மட்டுமே பார்த்து பெரிய பெரிய ஸ்கூல்லன்னு சேர்த்து அந்த குழந்தைங்கள பலுவை ஏற்றி அவங்கள பிஞ்சிலேயே உடைச்சிடாதீங்க. நல்லா திறமையான குழந்தைங்களாம் இப்போது நீட் எழுது, அதை எழுது, இதை எழுதுன்னு எத்தனை நீட் எக்ஸாம் எழுத முடியாமல் எத்தனை குழந்தைங்க சூசைட் பண்ணிக்குதுங்க. அதுங்க கண்ணில் எவ்வளோ கனவு இருந்திருக்கும். அதுங்களை படிக்க வைக்க அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தாங்க. நம்ம ஒரு ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல், இந்த ஸ்கூல் ஆக்டர்ஸ் படிக்கிறாங்க, இந்த ஸ்கூலில் எம்எல்ஏ ஆளுங்க படிக்கிறாங்க, லஞ்சம்லாம் கொடுத்து நம்ம சேர்க்குறோம். வேண்டாமே. படிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்கள சரியான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூலாக கூட இருக்கட்டும்ங்க. குழந்தைங்கள நம்ம கண்காணிச்சோன்னாக்கா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நல்லா படிக்குங்க. யார் சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பு சரியில்லை அப்படின்னு? நான் இதை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்தி நான் சொல்லலைங்க. நம்ம வரவுக்குள்ளே செலவும் நமக்குள்ளே இருந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க பலிகாடாக ஆகாதுங்க, சூசைட் பண்ணிக்காதுங்க, கோவத்தில் அதுங்க எதுவும் செஞ்சுக்காதுங்க. ஒரு பெரிய ஸ்கூலில் நம்ம சேர்க்குறோம் சரியா? ஒரு சின்ன உதாரணம் தான். அந்த ஸ்கூலில் வர ஒரு பெரிய வசதியான பையனுங்க, அவங்க பேச்சு, அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட யூஸ் பண்ணுற பொருட்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம குழந்தைங்களோட மனசில் என்ன வரும்? அது நமக்கும் வரணும், அது நம்மளும் போட்டுக்கணும், அது ஏன்னா அது குழந்தை இல்லையா? அப்போ அதுங்க உங்ககிட்ட கேட்குறப்போ நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே முடியலன்னா அது அதுங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும், தப்பான பாதையில் போக வைக்கும், தப்பான ஒரு செயலை செய்ய வைக்கும், தப்பான ஒரு கேரக்டரில் கொண்டு போய் கூடும். நம்ம படிப்பு மட்டுமே பார்க்குற நாம் ஒழுக்கத்தையும் நம்ம குழந்தைங்களோட
ஹெல்த்தையும் நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பையும் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஸோ ஸ்கூலில் சேர்க்குறப்போ அந்த ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் இருக்கா, நல்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் படிக்கிறாங்களா, நல்ல வசதியான வீட்டு பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களா அப்படின்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த ஸ்கூலில் நல்ல கல்வி இருக்கா, நல்ல ஒழுக்கம் இருக்கா, அந்த ஸ்கூலில் நல்ல பாதுகாப்பு இருக்கா, ஃபீஸு அது 2வது பட்சம். அந்த மாதிரி பார்த்து குழந்தைய சேருங்க. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ நம்ம கண்காணிப்பில் நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கிறது தாங்க நல்லது. படிப்பு முக்கியம்தான், அதுக்குன்னு படிப்பே அவங்களுக்கு சுமையாக்கி படிப்புனாலேயே அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. அதனால் ஒரு எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்ணுறேன், கடன் வாங்கி பண்ணுறேன், தலையை கொடுத்து பண்ணுறேன், அதை கொடுத்து பண்ணுறேன்ட்டு வாழ்க்கையை சுமையாக்கி கடைசியில் அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்கூலை பற்றி விசாரிங்க. ஸ்கூல் எப்படி என்ன ஏதுன்னு பாருங்கள். சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம பாதுகாப்பாக போடுறப்போ நிச்சயம் நம்ம குழந்தைங்க படிப்பாங்க. தமிழருங்க எல்லாத்துலேயுமே அவ்வளோ அறிவாளிங்க. ஸோ இங்கிலீஷை திணிச்சு தான் அந்த குழந்தைங்க அறிவாளி ஆகணும்னு கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்கு வாழறதுக்கு படிப்பை கொடுங்க. அந்த படிப்பையே அதுங்களுக்கு சுமையாக்கி சாவடிச்சிடாதீங்க. ஸோ நான் யாருக்காச்சும் கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.